நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன தூங்கிட்டாரா? நிம்மதியா இருக்கு. அனு வந்துட்டியா? என்ன எனக்கு தூக்கம் வருது அனு. என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப டயர்டா இருக்கு. குட் நைட் அனு. உன்னை ரொம்ப பிடிக்கும் அனு. நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அனு. குட் நைட். குட். என்ன ஆச்சு? நான் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் இங்க இருந்து போய் தான் ஆகணும். போனோம். பாவம். நம்ம போய் கூப்பிட்டா அவன் வருவானா சீதா? இங்க பாருங்க, என் வாயை கிளறாதீங்க. இனிமே அவன் அங்க இருந்தா அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தாங்க அசிங்கம். நம்ம சொந்தக்காரங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறது? அன்னைக்கு நம்ம அவனை கூப்பிட போனப்போ என்னாச்சு? நான் வரேன், ஆனா கூட அவளும் இருப்பான்னு சொன்னான். உடனே நம்ம வந்துட்டோம். நாளைக்கும் அதே தான் நடக்க போகுது. அவன் அந்த பழைய பாட்டை தான் பாடுவான். ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்லையே. கொஞ்சமாச்சும் அவனுக்குள்ள ரோஷம் இருந்திருந்தா நீங்க போன் பண்ண உடனே அவன் வந்திருக்கணுங்க. இவ்ளோ நேரம் ஆகியும் அவன் வரல. அதனால அங்க நாளைக்கு நம்ம போகணும். போய் நிச்சயமா அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தே ஆகணும். என்னமோ எனக்கு ஒன்னும் புரியல சீதா. ஆமா, இப்படி இருக்கும்போது பத்மா எதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்தினா? இந்த கிரண் எதுக்காக அப்ப கல்யாணத்தை நிறுத்தல? எதுக்காக இப்ப அத பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் நிம்மதி. கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டே மனோவை அடிச்சது கிரணா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு ஒருவேளை அனுவும் சப்போர்ட் பண்ணிருப்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் பையனை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. ஒருவேளை அவளுக்கு விருப்பமே இல்லாம அவங்க அம்மா சொன்னதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் புரியல சீதா. எல்லாரும் சேர்ந்து என் பையனை ஏமாத்திருக்காங்க. இங்க பாருங்க, அது ரொம்ப நல்லதா போச்சு. இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கறது அனுவை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மனோவுக்கு கட்டி வைக்கணும். அவனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது சீக்கிரமாவே நடத்தணும். நீங்க தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனசு குழப்பிக்காதீங்க. வந்து படுங்க வாங்க.
இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவு பண்ணியாச்சு, அதுதான் நடக்கும். நான் இப்போ போயாகணும். सर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी நமோஸ்துதே. அம்மா தாயே என்னை காப்பாத்துங்கம்மா. அம்மா தாயே என்னை காப்பாத்தும்மா. ராகினி, நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். நீ கதவை உள்ள இருந்து பூட்டிடு. இங்க பாரு,
ஒரு டாக்ஸி பிடிப்போம், இங்க வர சொல்லுவோம். நம்ம போற வழியில ஏதாவது டாக்ஸி கிடைக்கும், அதுல போலாம். சீக்கிரமா நாம அங்க போய் சேரணும். பாவம் என் பொண்ணு. சரி வா. எங்க கிளம்பிட்டீங்க மகாராணியோட அப்பாவும் அம்மாவும்? பொண்ணோட புருஷன் வீட்டுக்கு போறீங்களா? பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையான்னு பாக்க. ஆனா உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்பத்துக்கே பெருமை. அத உங்க பொண்ணை பார்த்து தான் கத்துக்கணும். நாங்க எதுவும் தெரிஞ்சே பண்ணல, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, நாங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கல, எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாங்க எங்க பையனை கூட்டிட்டு போக தான் வந்தோம். ஐயோ, அது அனு அவ விருப்பப்பட்டு ஒண்ணு போகல. கிரண் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கான். அப்படின்னு யாரு சொன்னா? கிரண் இவருக்கு போன் பண்ணி என்ன சொன்னான் தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதுக்கு அர்த்தம் அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே முடிவு எடுத்திருக்காங்க. முன்னாடியே அவங்க ஊர் சுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை நான் இங்க வந்து சொல்லவும் செஞ்சேன். ஆனா அதை எங்க பையன் மட்டும் இல்ல, நீங்க யாருமே நம்பல. இப்ப உண்மையாயிடுச்சுல்ல. அவன் என்ன சொல்றானா, அனுவோட கழுத்துல அவன் தாலி கட்டியிருந்தானா. அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க எல்லாருமா சேர்ந்து எதுக்காக என் பையனை ஏமாத்துனீங்க? என்ன பதில் இல்லையா? நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீதான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தின. என் பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்ச உன் பொண்ணுக்காக. கிரண் அணுவுக்கு தாலி கட்டினேன்னு சொன்னது நிஜம்தான். ஆனா அந்த உறவை அவ மறந்துட்டா. அனு மனோ அவ விரும்பினா, மனோவும் தான். அவங்களோட ஆசைய நிறைவேற்றி வச்சது மட்டும்தான் என்னோட தப்பு. மனோவை யாரும் ஏமாத்தல. ஏமாத்த அணுவாலையும் முடியவே முடியாது. என் பொண்ணு பின்னாடி கிரண் ரொம்ப நாளா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். என் பொண்ணுக்கும் அவனுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு உறவும் இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவளோட ஞாபகத்தை அவ இழந்துட்டா. அதனாலேயே கிரண் ஒருத்தன அவனுக்கு ஞாபகமே இல்ல. அந்த ஞாபகத்தை மீட்டெடுக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா அவ. அதுக்கிடையில தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் அனு மனசுல ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க, அது மனோதான். அவ தூக்கிட்டு போயிட்டான் அவளை. அவ போன் கூட கிடைக்கல. அவன் வீட்டுக்கு தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாங்க வருவோம், எங்க பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வாங்க. ஆனா இனி எங்க பையனுக்கு அவ தேவையில்லை. நேத்து நைட்டு இன்னொருத்தன் கூட வாழ்ந்தவ அவ. இனிமே அவ எங்க பையனுக்கு வேண்டாம். இந்த அசிங்கத்தோட எங்க பையன் இனி இங்க இருக்க வேண்டாம். அவன் எங்க கூட வருவான், நாங்க அவனை கூட்டிட்டு போறோம். சந்தோஷமா கூட்டிட்டு போவோம்னு சொல்லுங்க. இந்த அசிங்கம் புடிச்ச வீட்ல இருந்து என் பையன் தப்பிச்சிட்டான் இல்லங்க, அந்த கடவுளுக்கு நன்றி. நீ வா. ஏய், இங்க பாரு, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். நமக்கு இப்ப முக்கியம் அனுதான். அவளை போய் கூட்டிட்டு வருவோம், வா. நேத்திக்கே நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன்.
நேத்திக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணி அனு எங்க இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம். ஆனா நீ வரல. நாங்களும் அமைதியாயிட்டோம். நீ முடியாம இருக்கல்ல, அதனாலதான் வரலன்னு நினைச்சோம். உன்னோட நோய் குணமாயிடுச்சுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இருந்தும் நீ வரவே இல்லை. டேய், உன்னை கட்டிக்கிட்டவ விட்டுட்டு போயிட்டா. இன்னும் உனக்கு அசிங்கமா இல்லையா இங்கே இருக்கிறதுக்கு? ஏண்டா, அவ கிரனோட மனைவின்னு தெரிஞ்சா நீ அவ கழுத்துல தாலி கட்டின? எனக்கு தெரியவே தெரியாதுமா. எல்லாம் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு, இனிமே நாம அதை பத்தி எல்லாம் பேசவே வேண்டாம். டேய், அவங்க ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அவ உன்னை தூக்கி போட்டுட்டா. இப்பவே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயும் நீ இங்க இருந்தா அது உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான் அசிங்கம். நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ உன்னோட துணி மெடிசன் எல்லாம் எடுத்து வை, சீக்கிரமா ஆகட்டும். நீ ஏண்டா பேசாம இருக்க? அவளோட அப்பா அம்மா போய் அவளை கூப்பிட்டா அவ அங்க இருந்து ஓடி வந்துருவான்னு நினைக்கிறியா நீ? பயங்கரமான ஆளு அவ. எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு அவ சொல்றதெல்லாம் வெறும் பொய். ஒரு முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் நீ நம்பின. கடைசியில புத்திசாலித்தனமா உன்னை ஏமாத்திட்டா. இங்க பாரு, முன்னாடியே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த உறவு வேண்டான்ட்டு. ஆனா நீ கேட்கல. அதோட பலனை இப்போ நீயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை பத்தி நினைச்சா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இதை கேள்விப்பட்டதும் நாங்க இங்க ஓடி வந்தோம். யாரு உன்னை வேணான்னாலும் எங்களால உன்னை வேணான்னு சொல்ல முடியாது. அப்பா அம்மா சொல்றத நீ கேளுப்பா. நம்ம இங்க இருந்து போயிடலாம். உண்மையை சொல்ல போனா என் அம்மாவும் அப்பாவும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத அனு என்னை விட்டு போயிட்டா. உங்க பையனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எனக்கு எப்படியாவது வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம். ஆனா இப்போதைக்கு உங்க ஆசை நடக்காத. நீங்க என்ன அசிங்க பிடிச்சவனும் பொம்பளை பொறிக்கணும் என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க, எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஞாபகம் திரும்ப வந்தா அனு யார் கூட இருப்பான்னு தான் நாங்க எல்லாருமே டென்ஷனா இருந்தோம். ஒருவேளை அவளுக்கு ஞாபகம் திரும்ப வந்து அவளா விருப்பப்பட்டு அவன் கூட போனாளா, இல்ல அவளை கட்டாயப்படுத்தி ஒருவேளை கிரண் கூட்டிட்டு போயிருப்பானா, எனக்கு எதுவுமே தெரியல. அதனால நான் இனிமே எங்கேயுமே வரப்போறதில்ல. நான் அனுவை நேரடியா பார்க்கணும். நடந்தது என்னன்னு நான் அவகிட்ட கேட்கணும். என் முகத்தை பார்த்து அவ சொல்லணும், எனக்கு உங்களை பிடிக்கல, நான் கிரண் கூட தான் வாழ போறேன்னு. அன்னைக்கு நான் அவளோட கழுத்துல கட்டின தாலிய திருப்பி கொடுன்னு நான் கேட்பேன். அன்னைக்கு என் வீட்டுக்கு என் அப்பாவையும் அம்மாவையும் தேடி நான் வருவேன். அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். என்னோட இந்த முடிவுல ஒரு மாற்றமும் இல்லை. நீ வந்து எங்களுக்கு பையனா பிறந்துட்டியாடா, அசிங்க பிடிச்சவனு. இதை விட நல்லது நீ போய் சாகிறது தான். என்னங்க சீதா, நம்ம போகலாம். இவனை தேடி வந்த நம்ம தான் ஏமாளிங்க. இப்ப அசிங்கம் உனக்கு இல்ல, எங்களுக்கு தான். நீ எங்களோட பையன்னு சொல்றதுக்கு. டேய், நீ வேணா பாரு, அவளோட அம்மாவும் அப்பாவும் அவ பக்கம் தான் நிப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அப்பதான் உனக்கு புரியும். கட்டின தாலிய கழட்டி உன் மூஞ்சில எரிஞ்சதுக்கு சமந்தான் அவ இப்ப பண்ணது. அப்படி இருந்தும் நீ இன்னும் காத்துக்கிட்டு இருக்க. ச்சே.
அனு எங்க? ரூம்ல இல்லையா? இல்லையே. அப்புறம் அவ எங்க போனா? பொறுமையா இரு, அவ கோச்சிட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பா. நீ மத்தியான சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டியா? இல்ல. அப்படின்னா வேண்டாம். மத்தியானம் கோவில்ல அன்னதானம் இருக்கு, நாம அங்க போய் சாப்பிடலாம். கிரண் வர மாட்டான். அவனுக்கு வேணும்னா அவன் பொண்டாட்டி செஞ்சு கொடுக்கட்டும். நம்ம எதுக்கு இங்க வந்தோன்றத நீங்க சுத்தமா மறந்துட்டீங்களா? அதெல்லாம் நான் எதையும் மறக்கல. அவனுக்கு கொடுக்க வேண்டியதை காலையில டீ போடும்போது பால்ல கலந்து கொடுத்தா போதும். எப்பவும் பின்னாடியே சுத்த வேண்டாம். அனு அனு இங்க எங்கேயுமே இல்லையே. ஐயோ, அவ போயிட்டாளா? அவ போயிருப்பான் தான் நினைக்கிறேன். நான் உங்களை பாத்துக்க சொன்னல. நைட்டு உன் கூட தானே அவ படுத்திருந்தா. அப்புறம் நாங்க எப்படி பாத்துக்கிறது? அவ என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. நான் அவளை விட மாட்டேன். அவ எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் கண்டுபிடிப்பேன். அவளை எங்க திரும்ப கூட்டிட்டு வருவேன். ஆமா, கூட்டிட்டு வருவ. நீ அவளை கட்டாயப்படுத்தி தானே கூட்டிட்டு வந்த. நீயும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்ச. இருந்தும் அவ போயிட்டா, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் கூட வாழ அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான். அவ மனசுல இப்பவும் மனோதான் இருக்கான். இப்ப நீ எங்க கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. அன்பையும் பாசத்தையும் கட்டாயப்படுத்தி வாங்க முடியாதுன்னு இப்பவாவது நீ புரிஞ்சுக்கோ. விடு கிரண், அவ பாட்டுக்கு அவ போகட்டுமே. இவ்ளோ நாள் என்ன நீ அவ கூடயா வாழ்ந்துகிட்டு இருந்த? உன்னை அவளுக்கு வேணானா உனக்கோ அவ வேண்டாம். அவகிட்ட நீயே போ சொல்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.